Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய XLOOKUP ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, XLOOKUPனா என்ன? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நமக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட டேட்டா, ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை ஒரு டேட்டா ரேஞ்சில், அதாவது ஒரு டேட்டா பேஸில் இருந்து எடுத்துகிட்டு வரதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் XLOOKUP. ஆக்சுவலாக இந்த மாதிரி வேலையை செய்கிறதுக்காக தான் நம்ம VLOOKUP, HLOOKUP, இண்டெக்ஸ் மேட்ச் இன்னும் கூட ஒரு சில ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த XLOOKUP ஃபங்க்ஷன் இன்னும் வளைஞ்சு கொடுத்து வேலை செய்யும். ஸோ ஒரு சில உதாரணங்கள்லாம் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஈக்குவல் டு XLOOKUP ஃபங்க்ஷன். ஸோ XLOOKUP ஃபங்க்ஷனில் நமக்கு மொத்தம் 6 ஆர்குமெண்ட் இருக்குது. லுக்கப் வேல்யூ, லுக்கப் அரே, ரிட்டர்ன் அரே, இஃப் நாட் ஃபவுண்ட், மேட்ச் மோட், சர்ச் மோட். இதில் முதல்ல இருக்கக்கூடிய இந்த 3 ஆர்குமெண்ட் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். கடைசியில் இருக்கக்கூடிய இந்த 3 ஆர்குமெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ அது ஆப்ஷனல், கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக இப்போ நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, மேரி பிளாக் அப்படிங்கிற எம்ப்ளாயி எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் தான் எனக்கு தேவைப்படுது. ஸோ இந்த டேட்டா ரேஞ்சிலேருந்து மேரி பிளாக்கை மட்டும் உட்காந்து தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், XLOOKUP அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த குறிப்பிட்ட எம்ப்ளாயோட டேட்டாவை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் லுக்கப் வேல்யூ, அதாவது நமக்கு என்ன தேவைங்கிறத முதல்ல கேட்குறாங்க. நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம், F2 செல்லில் கொடுத்துட்டோம். ஸோ அந்த செல்லை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்திங்கன்னா லுக்கப் அரே, அதாவது நமக்கு தேவைப்படக்கூடிய இந்த மேரி பிளாக் அப்படிங்கிற எம்ப்ளாயோட நேம் இந்த டேட்டா ரேஞ்சில் எந்த காலமில் வருது அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஸோ எம்ப்ளாயி நேம்ங்கிற காலமில் தான் எல்லா எம்ப்ளாயர்ஸோட நேமும் வருது இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்து கம்ப்ளீட் எம்ப்ளாயி நேமோட ரேஞ்சை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கூடவே F4 கொடுத்து ஆஸ் அ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக நம்ம லாக்கும் பண்ணிக்கலாம். அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் அரே. இப்போ ஆக்சுவலாக எனக்கு என்ன தேவைப்படுது, மேரி பிளாக் எவ்வளோ சேல்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற வேல்யூ தான் தேவைப்படுது. ஸோ அப்போ எனக்கு தேவைப்படுற அந்த சேல்ஸ் வேல்யூ இந்த டேட்டா ரேஞ்சில் எங்கே இருக்குது, சேல்ஸ் காலமில் தான் இருக்குது. ஸோ அப்போது இந்த ரேஞ்சை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். சேம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்து கம்ப்ளீட் ரேஞ்சை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். வேணும்னா இதையும் F4 கொடுத்து ஆஸ் அ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா மேரி பிளாக் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, 45,000க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேரி பிளாக் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா இதோ இருக்குது மேரி பிளாக். ஸோ 45,000. ஓகே, ஸோ சேம் ஃபார்மெட்டை நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கும் பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ரைட். அண்ட் அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு எம்ப்ளாயி நம்ம செலக்ட் பண்ணலாம். லைக் லூக் தாம்சன் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா 44,000 சேல்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ லூக் தாம்சன் பார்த்தீங்கன்னா 44,000. ஸோ நம்ம ட்ராப் டவுனில் இந்த மாதிரி நேம்ஸை வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக நமக்கு தேவையான வேல்யூவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒருவேளை நமக்கு ஒரு எம்ப்ளாயோட மல்டிபிள் டேட்டா வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், சேம் XLOOKUP நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு எனக்கு இப்போ லூக் தாம்சனோட சேல்ஸ் வேல்யூ மட்டும் எனக்கு தேவையில்லை, எந்த ரீஜனில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணார் அப்படிங்கிறதும் தேவை. ஸோ எந்த ரீஜன் அப்படிங்கிறதும் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், சேம் XLOOKUP நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம ரிட்டர்ன் அரே அப்படின்னு கொடுத்துருந்தோம் இல்லையா. அதாவது எனக்கு என்ன தேவை, ஒரு எம்ப்ளாயோட என்ன டேட்டா மட்டும் எனக்கு தேவை அப்படிங்கிறதுல நம்ம என்ன கொடுத்துருந்தோம், சேல்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஒருவேளை நம்ம ரீஜன் சேல்ஸ் ரெண்டுத்தையுமே சேர்த்து கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நமக்கு கண்டிப்பாக ரீஜன் அண்ட் சேல்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேர்ந்தா வரும். ஸோ F4 கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூக் தாம்சன் எந்த ரீஜனில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணார் அப்படிங்கிற ரெண்டு டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இன்கேஸ் நம்ம எம்ப்ளாயை சேஞ்ச் பண்ணுறோம், லைக் மேக்ஸ் கார்னிஷ் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம்னா அவங்க எவ்வளோ சேல்ஸ் பண்ணாங்க, இல்லை உதாரணத்துக்கு ரோஸ் எவ்வளோ சேல்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதும் நம்ம ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, XLOOKUP யூஸ் பண்ணி நீங்கள் ரைட் சைடில் உள்ள டேட்டாவை மட்டும்தான் லுக்கப் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. லெஃப்ட் சைடில் உள்ள டேட்டாவை நீங்கள் லுக்கப் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ எனக்கு ரோஸோட எம்ப்ளாயி ஐடி மட்டும் தான் எனக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில், பிகாஸ் எம்ப்ளாயி ஐடி பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ ரிட்டர்ன் அரேயில் நம்ம என்ன பண்ணலாம், அந்த
லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணலாம். ஸோ சேம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ கொடுத்து அந்த கம்ப்ளீட் ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கலாம். வேணும்னா F4 கொடுத்து ஆஸ் அ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா அப்போ நமக்கு லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவையும் ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் லுக்கப் பண்ணிக்கலாம். பிகாஸ் இங்கே வந்து ருபீஸ் வரதுக்கான காரணம் இந்த ஃபார்மெட்டை நம்ம காப்பி பண்ணதுனால தான். ஜஸ்ட் நம்ம ஜென்ரல் ஃபார்மெட்டில் வச்சிட்டோம்னா சேம் நமக்கு எம்ப்ளாயி ஐடி பர்ஃபெக்டாக நமக்கு லெஃப்ட் சைடில் இருந்தாலும் சரி ஈஸியாக நம்ம அந்த டேட்டாவை என்ன பண்ண முடியும், எக்ஸ் லுக்கப்பை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. ஒருவேளை இந்த டேட்டா பேஸ்லேயே இல்லாத ஒரு எம்ப்ளாயி நேமை நான் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். லைக் இப்போ எனக்கு என்ன தேவைன்னா ஜார்ஜோட எம்ப்ளாயி ஐடி தேவைன்னு வச்சுப்போம். ஸோ சேம் எக்ஸ் லுக்கப் ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு ஃபில் பண்ணுறேன். ஸோ ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருது, NA அப்படிங்கிற எரர் வருது. அதாவது நோ வேல்யூஸ் அவைலபிள் அப்படிங்கிற எரர் வருது. ஓகே, எனக்கு இந்த மாதிரி எரர் வரக்கூடாது. ஒருவேளை இல்லாத டேட்டா அப்படின்ற பட்சத்தில் எனக்கு எரர் வந்து NA வரக்கூடாது. அதுக்கு பதிலாக எம்ப்ளாயி நாட் ஃபவுண்ட் அந்த மாதிரி டெக்ஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அப்போ நல்லா கவனிங்க. எக்ஸ் லுக்கப் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், 3 ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் 4th ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இஃப் நாட் ஃபவுண்ட். ஒருவேளை நம்ம தேடுற டேட்டா இல்லைங்கிற பட்சத்தில் என்ன விதமான ரிசல்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம இஃப் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற இந்த ஆர்குமெண்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கமா கொடுத்துட்டு இஃப் நாட் ஃபவுண்டில் நம்ம டெக்ஸ்ட் தான் டைப் பண்ண போகிறோம். ஸோ டபுள் கோட் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், எம்ப்ளாயி நாட் ஃபவுண்ட். ஸோ நான் சும்மா லிபரலாக கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறதுனால கண்டிப்பாக நீங்கள் டபுள் கோட்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா அங்கே NA அப்படிங்கிற எரர் வர்றதுக்கு பதிலாக எம்ப்ளாயி நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற இந்த ரிசல்ட்டு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி எக்ஸ் லுக்கப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை தான் லுக்கப் பண்ண முடியும்னு கிடையாது. ஈவன் ஹாரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவையும் ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், லுக்கப் பண்ணிக்கலாம். ஸோ சேம் ஈக்குவல் டு எக்ஸ் லுக்கப் ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, லுக்கப் வேல்யூ நமக்கு என்ன தேவைங்கிறது கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம எங்கே கொடுத்துருக்குறோம், A8 செல்லில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா லுக்கப் அரே. ஸோ நமக்கு தேவை என்னது, எம்ப்ளாயோட நேம் தான். ஸோ அப்போது அந்த ரேஞ்சை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக அந்த ரேஞ்சை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கையோட F4 கொடுத்து ஆஸ் அ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக நம்ம என்ன பண்ணலாம், லாக் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு என்ன ரிட்டர்னில் தேவைன்னா எந்த ரீஜனில் சேல்ஸ் பண்ணாங்க, எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற இந்த மல்டிபிள் டேட்டா தான் நமக்கு தேவை. ஸோ அதனால் ரீஜன் அண்ட் சேல்ஸ் இது ரெண்டுத்தையுமே நம்ம ரிட்டர்ன் அரேயில் நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம என்டர் கொடுத்தோம்னா, ஸோ அப்போ கவனிச்சு பாருங்கள். ஸோ கிம்பர்லி சவுத் ரீஜனில் 45,000க்கு என்ன பண்ணியிருக்காங்க, சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை லூக் செலக்ட் பண்ணோம்னா லூக் தாம்சன் வந்து ஈஸ்ட் ரீஜனில் 44,000க்கு என்ன பண்ணியிருக்காரு, சேல்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஹாரிசாண்டலாக இருந்தாலும் சரி, இல்லை வெர்டிக்கலாக இருந்தாலும் சரி, பிகாஸ் நம்ம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலுக்கு V லுக்கப், ஹாரிசாண்டலுக்கு H லுக்கப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே எக்ஸ் லுக்கப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், 2 விதமான அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவையும் ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்க முடியும், லுக்கப் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு தேவைப்படக்கூடிய டேட்டா வேறு ஒரு ஷீட்டில் இருக்குன்ற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். இப்போ எனக்கு என்ன தேவைன்னா, ஒரு குறிப்பிட்ட எம்ப்ளாயோட நேம் இருக்குது, அவங்க என்ன ரீஜனில் சேல்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தேவை. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சேம் ஈக்குவல் டு எக்ஸ் லுக்கப் ஃபங்க்ஷன். ஸோ லுக்கப் வேல்யூ நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இந்த செல்லில் இருக்குது, அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு தேவைப்படக்கூடியது எல்லாமே எந்த டேட்டா ரேஞ்சில் இருக்குன்னா, எந்த ஷீட்டில் இருக்குன்னா எக்ஸ் லுக்கப் அப்படிங்கிற இந்த ஷீட்டில் இருக்குது அண்ட் இந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ கொடுத்து அந்த கம்ப்ளீட் ரேஞ்சை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து கையோட லாக்கும் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது, ரிட்டர்ன் அரே. ஓகே, ஸோ எனக்கு இங்கேருந்து என்ன தேவைன்னா, யார் எந்தெந்த எம்ப்ளாய் எந்தெந்த ரீஜனில் சேல்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதான் தேவை. ஓகே, ஸோ அது நமக்கு எங்கே இருக்குது, ரீஜன் அப்படிங்கிற இந்த டேட்டா ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ ரிட்டர்ன் அரேயில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த டேட்டா ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ அண்ட் அதே மாதிரி F4 கொடுத்து கையோட லாக் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா, ஸோ அப்போ லில்லி வந்து நார்த் ரீஜனில் அண்ட் அதே மாதிரி ஜஸ்ட் நம்ம ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்தெந்த எம்ப்ளாயி எந்தெந்த ரீஜனில் சேல்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ் லுக்கப் அப்படிங்கிற ஷீட் 1லேருந்து ஈஸியாக எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா எக்ஸ் லுக்கப் ஃபங்க்ஷனில் 5th ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா மேட்ச் மோட். ஸோ மேட்ச் மோட் ஆர்குமெண்ட்டுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம், நல்லா கவனிங்க. ஒரு ஸ்டூடெண்ட் எவ்வளோ ஆவரேஜ் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அண்ட் அதே மாதிரி எந்தெந்த ஆவரேஜுக்கு என்னென்ன கிரேடை அசைன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ அப்போது எக்ஸ் லுக்கப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி, அதாவது எக்ஸ் லுக்கப் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய மேட்ச் மோட் ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணி அந்தந்த ஆவரேஜுக்கு அந்தந்த கிரேடை நம்ம என்ன பண்ண போகிறோம், மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள், ஈக்குவல் டு எக்ஸ் லுக்கப் ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, என்ன தேவை அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருச்சு. ஸோ ஆவரேஜ் எந்த செல்லில் இருக்குது, G2 இல்லையா. ஸோ G2 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம்.
அண்ட் அடுத்தது லுக்அப் அரே. ஸோ ஆவரேஜ் என்னென்ன ஆவரேஜ், அதாவது எந்தெந்த ஆவரேஜுக்கு என்னென்ன கிரேட் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் இந்த ஏரியாவில் தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ லுக்அப் அரேயில் நம்ம என்ன பண்ணலாம், ஆவரேஜ் ரேஞ்சை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். அண்ட் ரிட்டர்ன் அரே கேட்குறாங்க. ஸோ மூணாவது ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் அரே. ஸோ எந்தெந்த ஆவரேஜுக்கு எந்தெந்த கிரேடை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த ரேஞ்சில் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த ரேஞ்சை நம்ம ரிட்டர்ன் அரேயில் நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை 60%க்கு கீழே எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அங்கே என்ன வரும், நோ வேல்யூ இஸ் அவைலபிள் அப்படிங்கிற எரர் தான் வரும், அந்த NA அப்படிங்கிற எரர் தான் வரும். ஸோ அப்படி வரக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இஃப் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணி டபுள் கோட்டில் நம்ம என்ன பண்ணலாம், நோ கிரேட் அப்படிங்கிறது தான் வரணும், அந்த டெக்ஸ்ட் தான் வரணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபிஃப்த் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா மேட்ச் மோட். ஸோ மேட்ச் மோட் எப்பயுமே எக்ஸ்லுக்கப் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக என்ன மேட்ச்சில் இருக்கும்னா எக்ஸாக்ட் மேட்ச்சில் தான் இருக்கும். ஓகே, இன்கேஸ் நமக்கு வேறு மேட்ச் டைப் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நாம தான் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணி ஆகணும், அதை கொடுத்தாகணும். ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நமக்கு 3 மேட்ச் மோட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்மாலர் ஐட்டம், நெக்ஸ்ட் லார்ஜர் ஐட்டம் அண்ட் வைல்ட் கார்டு கேரக்டர் மேட்ச் இருக்குது. ஸோ எனக்கு இப்போதைக்கு நெக்ஸ்ட் ஸ்மாலர் ஐட்டம் தான் தேவை. நெக்ஸ்ட் லார்ஜர் ஐட்டம் கொடுத்தேன் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ 87% எடுத்தவங்களுக்கு என்ன போயிடும்னா நேராக A+ கிரேட் போயிடும். ஓகே, அடுத்த லார்ஜர் ஐட்டமுக்கு போயிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், -1, அதாவது நமக்கு நெக்ஸ்ட் ஸ்மாலர் ஐட்டம் தான் தேவை அப்படிங்கிறத கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா ஸோ அப்போ 87%க்கு என்ன வந்திருக்கு, A கிரேட் வந்திருக்கு. ஜஸ்ட் நம்ம இதை ஃபில் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 54% எடுத்தவங்களும் என்ன வந்துருக்கு, நோ கிரேட். பிகாஸ் இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரேஞ்சில் என்ன கொடுக்கல, 60க்கு கீழே வந்தால் 60%க்கு கீழே எடுத்தவங்களுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணல. ஒருவேளை நம்ம இஃப் நாட் ஃபவுண்டில் நோ கிரேடுங்கிறத நம்ம கொடுக்கலனா கண்டிப்பாக இங்கே என்ன வந்திருக்கும், நோ வேல்யூ இஸ் அவைலபிள், அந்த NA அப்படிங்கிற எரர் தான் வந்திருக்கும். அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம், இப்படி கொடுத்துருக்கோம். ஸோ மேட்ச் மோடை யூஸ் பண்ணி இப்படியும் நம்ம என்ன பண்ணலாம், XLOOKUP ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக XLOOKUP ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டூ-வே லுக்கப் எப்படி பண்ணலாம். டூ-வே லுக்கப்னா ஒன்றும் பெருசாக யோசிச்சிடாதீங்க, ஹாரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல். ஓகே, ஸோ ரெண்டு பக்கமாகவும் பார்த்து நமக்கு தேவையான வேல்யூவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறது தான் இந்த டூ-வே லுக்கப். ஓகே, பிகாஸ் இப்போ எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா, எம்ப்ளாயி பற்றியும் தேவை அண்ட் ஒரு எம்ப்ளாயி எந்த மந்த் எவ்வளோ சேல்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதும் தேவை. ஓகே, ஸோ அப்போ எம்ப்ளாயும் இருக்குது அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு மந்த்தும் இருக்குது, செவரல் மந்த்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நமக்கு ஹாரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா லுக்கப் பண்ணி நமக்கு தேவையான டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு XLOOKUP ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு XLOOKUP ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ண போறோம், நெஸ்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ நல்லா கவனிங்க, ஈக்குவல் டு XLOOKUP ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, என்ன தேவை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கு எம்ப்ளாயி தேவை அப்படிங்கிறத கொடுக்குறேன். அண்ட் எம்ப்ளாயி எல்லாமே நமக்கு இந்த டேட்டா ரேஞ்சில் எங்கே இருக்குது, எம்ப்ளாயி நேம் அப்படிங்கிற டேட்டா ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அப்போது செகண்ட் ஆர்குமெண்ட் ஆனது லுக்கப் அரே. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணலாம், Ctrl+Shift டவுன் ஏரோ கொடுத்து கம்ப்ளீட் எம்ப்ளாயோட நேம்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது ரிட்டர்ன் அரே வந்து நம்ம கடைசியாக தான் கொடுக்க போகிறோம். பிகாஸ் அடுத்தது நமக்கு என்ன தேவைப்படுது, மந்த் தேவைப்படுது இல்லையா. ஸோ அப்போது இன்னொரு XLOOKUP ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அதில் என்ன கேட்குறாங்க, என்ன தேவை அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ நமக்கு மந்த் தேவை அப்படிங்கிறத கொடுத்துட்டு மந்த் எல்லாமே நம்ம எங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம், ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படிங்கிறதெல்லாம் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஏரியாவை நம்ம என்ன பண்ணலாம், அந்த ரேஞ்சை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு கையோட F4 கொடுத்து அதையும் ஆஸ் அ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸை லாக் பண்ணிவிட்டு இப்போ கமா கொடுத்தோம்னா கடைசியாக நமக்கு என்ன வருது, ரிட்டர்ன் அரே வருது இல்லையா. பிகாஸ் இப்போ நமக்கு ஆக்சுவலாக என்ன தேவை, எம்ப்ளாயும் மந்த்தையும் ரெண்டுத்தையும் பார்த்து நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ரிட்டர்ன் அரேல கொடுக்க போகிறோம். ஓகே, அப்போது எம்ப்ளாயி அண்ட் மந்த் ரெண்டுத்தையுமே பார்த்து நமக்கு என்ன தேவைப்படுது, இந்த சேல்ஸ் வேல்யூ தான் தேவைப்படுது. ஸோ அப்போ அந்த கம்ப்ளீட் ரேஞ்சை நம்ம என்ன பண்ணலாம், ரிட்டர்ன் ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் F4 கொடுத்து லாக் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா ஓகே. ஸோ இதில் தப்பு என்னென்னா வந்து நம்ம 2 XLOOKUP யூஸ் பண்ணோம். ஸோ ப்ராக்கெட் வந்து ஒன்றே ஒன்று தான் நான் என்ன பண்ணேன், க்ளோஸ் பண்ணேன். ஸோ 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தோம்னா அப்போது பாருங்கள், லில்லி வந்து ஃபெப்ரவரி எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, 25,000. இல்லை வந்து நம்ம என்ன பண்ணலாம், லூக் தாம்சன் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காரு, இல்லை லூக் தாம்சன் வந்து ஃபெப்ரவரி இல்லாமல் மார்ச் எவ்வளோ சேல்ஸ் பண்ணார், இல்லை மார்ச் மாதம் வந்து ரோஸ் எவ்வளோ சேல்ஸ் பண்ணாங்க. ஸோ இப்படி நம்மளால் டூ-வே லுக்கப் என்ன பண்ண முடியும், ஈஸியாக லுக்கப் பண்ணிக்க, XLOOKUP ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டூ-வே லுக்கப் மூலியமாக நமக்கு தேவையான டேட்டாவை ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஆல்ரைட், ஸோ XLOOKUP ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இன்னும் ஒரு சில காம்ப்ளெக்ஸான விஷயங்கள், இன்னும் அட்வான்ஸான நிறைய விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் எக்ஸல் டுட்டோரியல்ஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.